அவர் பார்க்குறது தான் கோரிக்கை. பெப்சியோட சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நண்பராக, சகோதரராக, முதல்வராக அவருடைய வாழ்த்துக்களை பெற்றோம். இதை தவிர இவங்களுடைய கோரிக்கை எதுவும் எங்களுக்கு இல்லை. தொடர்ந்து திரைப்பட துறையில் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. ஆமாம். உங்களுடைய மற்றவங்களாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போ இவருக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதிலேருந்து தான் வந்திருக்காரு. அதனால் அவருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வழி பண்ணுங்கள், நாங்களும் நல்லா இருக்க வழி பண்ணுங்க சொல்லியிருக்கோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஊழலற்ற ஆட்சி, லஞ்சமற்ற நிர்வாகம், பாதுகாப்பான சமுதாயம், இதுதான் எங்களோட. அது ஒரு 15 நிமிஷம் இருந்தது. அவர் எல்லாரோட அன்பாக பேசினார். எங்களுக்கு முதல்வர்னு நாங்களே சொல்லிக்கிட்டோம். அவர் எங்களோட சகோதரர் மாதிரி எங்களோட பேசிகிட்டு இருந்தார். உண்மையாகவே ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை பார்த்த ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நாங்கள் வரும்போது முதல்வரை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் வந்து அவர்கிட்ட எந்த கோரிக்கையை நாங்கள் வச்சு அவருக்கு எந்த பட்டனும் கொடுக்க விரும்பலை. அதனால் வந்து நீங்களே எது இருந்தாலும் பண்ணுங்கள், நல்லதாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ திரையரங்கில் வந்து காட்சிகள் அதிகப்படுத்த புதிய படங்களுக்கான அதிகப்படுத்தி இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் இது நடந்துட்டு தான் இருந்தது. ஒரு தடவை இப்போ அது வந்து அரசாங்கத்துக்கு வரும்போது ஒரு அழுத்தம் இருக்கும். அவங்க ஒரு தடவை கேட்கணும், தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க, தெரியாதவங்க கொடுக்க மாட்டாங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்கும். இது நீங்களே போட்டுக்கோங்கிறது வந்து அவங்ககிட்டே அந்த பர்மிஷன் கொடுத்ததால இது வந்து நல்ல விஷயம் தான். முன்னாடி நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் பிடியை அவங்க கையில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த பிடி வேறுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு நல்லது தான்.